சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வெட்னஸ்டே எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் எஸ்டர்டே கொடுத்தது. எஸ்டர்டே வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த ஷார்ட் ரேஞ்சுக்கு மேலே போகாது, ப்ராபப்ளி ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணலை. ஹை டு லோ வந்து 100 பாயிண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணல. ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மூவ்மெண்ட்டே இருந்துச்சு நேற்று நிஃப்டி. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ இதே மூவ் தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஷார்ட் ரேஞ்சுக்கு மேலே போகாது, இந்த ரேஞ்சு கிட்ட போச்சுனாலும் நம்ம ஷார்ட் செல்லிங் ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. இந்த பிவோட் லைனுக்கு கீழேயும் பிரேக் ஆகலை. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் நிஃப்டி மூவ்மெண்ட்டுன்னு கொடுத்துச்சு. ஆல்சோ பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, 39,500 கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸே வைக்கல. இந்த ஏரியாட்ட போனதுமே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. கீழே வரும்போது கரெக்டாக பிவோட் லெவல் வரைக்கும் தான் வந்திருக்கு, அதுக்கு கீழேயும் போல. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே நடக்கல. பேங்க் நிஃப்டியோடைய ஓவரால் ரேஞ்சும் பார்த்தோம்னா நேற்று ஒரு 200 to 250 பாயிண்ட் தான் இருந்திருக்கும் நேற்று ஓவரால் ட்ராவல் பண்ணதே, ஹை டு லோ. ஸோ அதுலேயே வந்து நமக்கு மேலே போனப்போ வேணால் நம்ம ஷார்ட் செல் பண்ணி இந்த ப்ராஃபிட் வேணால் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ட்ரேடிங் சான்ஸே கிடையாது, ஏன்னா சைடு வேஸில் போகும்போது எங்கேயும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்றைக்கான லெவல்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டிக்கான ஷார்ட் ரேஞ்ச் வந்து 17,224 225 வச்சுக்கலாம். 17,225 வந்து நிஃப்டிக்கான ஷார்ட் ரேஞ்ச் அப் சைடில். டவுன் சைடில் வந்து 17,080 இது வந்து ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரேஞ்சு கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆச்சுனாலும் நம்ம இந்த இடத்துல லாங் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். அதே இந்த இடத்துட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சுனாலும் நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். இன் பிட்வீனில் பிவோட் லெவல் வந்து 17,150 இருக்கும். இதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுனால் வைட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுனால் வைட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நேற்று வந்து அமெரிக்காவில் ஃபெட் மீட் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் ஹைக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4.75% இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ வந்து இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் ஹைக் பண்ணதுக்கப்புறம் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆயிருக்கு. இதை வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா நேற்று வந்து எல்லாமே வந்து 1.6% எல்லாமே ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு மாதிரி நல்லா டிராஸ்டிக்கலாகவே ஃபாலோ ஆயிருக்கு. நேற்று 8 o'clock நான் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டவ் ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே வந்து ஒரு 0.2% அந்த மாதிரி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் எப்போ இந்த ஃபெட் அவுட்கம் வந்துச்சோ, அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஃபாலோ ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்கலாக ஃபாலோ ஆச்சு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நல்லா க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுவும் இந்த ஃபெட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஃபாலோ ஆயிடுச்சு. இருந்தாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ ஏர்லியராக ஓப்பனாக இருக்கிற ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்னும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. SGX நிஃப்டி வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் காட்டுது. சம்வார் வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்டார்ட் மாதிரி தான் இருக்கும். மேபி ஒரு 30 to 50 பாயிண்ட் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி ஓப்பனிங்கில். ஆல்சோ ஹாங்காங், சைனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிஃப்டி வந்து இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னா, ரெண்டு பக்கமுமே மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓப்பன் ஆகும்போது நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 17,100 ஓப்பன் ஆச்சுனால் அங்கிருந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி மேலே போச்சுனால் திருப்பி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி ட்ராவல் பண்ணலாம். ஆல்சோ இன்னைக்கு வந்து இண்டெக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரீமியம் கரையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக போகும். மேலே போனால் உடனே கீழே வரும், உடனே ஒரு 50 பாயிண்ட் கீழே வரலாம், திருப்பி ஒரு 50 பாயிண்ட் மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ் ஆகும் நிஃப்டி இன்னைக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து இதுவும் அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் வந்து 40,200 இருக்குது. சம்வேர் 40,000 க்ளோசிங் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. 40,200 பாயிண்ட் மேலே போச்சுனால், அதே கீழே வந்தாலும் 200 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மோஸ்ட்டாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போச்சுனாலும் நம்ம ஒயிட் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சுனால் பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சுனால் சம்வேர் இந்த ஷார்ட் ரேஞ்சு கிட்ட ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இது கிட்ட ஓப்பனிங் ஆச்சுனால் இங்கிருந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்து மேலே போகும்போது நம்ம லாங் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாம் இங்கிருந்து மேலே போகும்போது. ஏன்னா இப்போ ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஹாங்காங், சைனாலாம் வந்து இதில் தான் ஓப்பன் ஆச்சு, ரெட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 0.2% 0.3% கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே ஏறி இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே ஏறலாம். ஸோ வாலட்டிலிட்டி இன்னைக்கு கொஞ்சமாக இருக்கும். ஆனால் ப்ரீமியம் கரைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது. அண்ட் இன்னைக்கு ஸ்டாக் ஓரியன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த கம்பெனி வந்து 3.5% ஸ்டேக் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்ன்றது சிமிலர் டு ஐபிஓ தான். ஆல்ரெடி ஒரு லிஸ்டட் கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபர்தராக ஃபண்டிங் தேவைப்படுது, அவங்களோட ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணணும்னால் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக இது பண்ணலாம். இப்போ ஹெச்ஏஎல்னுடைய கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து சம்வேர் 2620 40 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2450 நம்ம எஃப்ஓஎஸ் மூலமாக அப்ளை பண்ணோம்னா. அண்ட் கோரமண்டல் இன்டர்நேஷனல் இது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஸ்பெஷாலிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ்குள்ள அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அந்த கம்பெனிக்கு. அண்ட் நசரா டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி வந்து இதனுடைய சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கீரான்னு சொல்லிட்டு. அது நிறைய வெப்சைட்லாம் கூட இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் கீரா. இவங்க வந்து நிறைய கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ், நிறைய ஃபேண்டசி ஓரியன்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்ல என்எஃப்எல் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் நெட்வொர்க் வந்து இவங்க பை பண்ணியிருக்காங்க அக்விசிஷன் மூலமாக. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் பவர் கிரிட் இவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 கம்பெனிக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, பவர் கிரிட் அண்ட் கேஇசி. அந்த 2 கம்பெனிக்குமே வந்து பெனிஃபிஷியலாக இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்க வந்து அவங்களுடைய வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ப்ரைஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு ஏப்ரல் 1 வரும். இங்கே ப்ரைஸ் ரிவிஷன் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ரிவிஷன் இந்த சென்ஸ் ஒன்று ப்ரைஸ் ஏற்றலாம் இல்லை ப்ரைஸ் இறக்கலாம். ஆனால் ப்ரைஸ் ஏற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டாடா மோட்டர் வந்து நேற்று ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க, முந்தா நேற்று பண்ணாங்க. ஸோ இவங்களும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் போஷ் இந்த கம்பெனியில் வந்து மேனேஜிங் டைரக்டரும் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டரும் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸு இல்லை இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ் யாராச்சும் சேஞ்ச் ஆனாங்கனால் அதுவும் வந்து கம்பெனியினுடைய ஃபியூச்சர் க்ரோத்தை நல்லாவே இம்பேக்ட் பண்ணும். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியும் ஐஜிஎல்லும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் டைப் 4 சிலிண்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. எம்ஓயுனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து இவங்க 2 பேரும் வந்து டைப் 4 சிலிண்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து 2 கம்பெனிக்கும் பாசிட்டிவ் நியூஸ், பெல்லுக்கும் பாசிட்டிவ் நியூஸ், ஐஜிஎலுக்கும் பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பான்ஷனை வந்து ரீட்டைல்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க. ரீட்டைலில் பார்த்தோம்னா புதுசாக சில ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாத்திங், ஹைஜீன், லாண்ட்ரி இது ரிலேட்டடான சில ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கம்பெனிக்கு ரீட்டைல் செக்மெண்ட்டில் பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் கேஇசி இன்டர்நேஷனல் நான் முன்ன டிஸ்கஸ் பண்ணது தான். அந்த பவர் கிரிட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்ட் மாதிரி கேஇசிக்கும் அதில் பெனிஃபிஷியரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மூலமாக கேஇசிக்கு வந்து 1560 crore வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் மூலமாக அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஃப்ரம் பவர் கிரிட். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.